Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து நானுமே வந்து ரொம்ப நாளா எனக்குமே வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த மாதிரியான ஒரு டாபிக் வந்து நான் படிச்சிருக்கேன். பட் சம்டைம்ஸ் வந்து நான் மறந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் வந்து போஸ்ட் பண்ணணும், என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணணுன்றது வந்து என்னோட இன்டென்ஷன். ஸோ அது காரணமாக தான் நான் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம்னா அரசியலமைப்பு சட்டம்னா அந்த கவர்மெண்ட்டு, அதாவது அந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அதன்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி. ஸோ இது இல்லாமல் ஒரு கண்ட்ரி இருக்க முடியாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுக்குமே வந்து இருக்குது. இது இல்லாத கண்ட்ரியை வந்து இருக்க முடியாதுன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து அதன்படி தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கி அதாவது ஒரு above 75 இயர்ஸ் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது 18th செஞ்சுரியில் தான் வந்து நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ 1858 அப்போ இருந்து 1947 1947 வரைக்கும் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி தான் படிச்சிருப்போம். இது வந்து நேரு காந்தியடிகள் அவர்கள் வந்து நான் வயலன்ஸ் முறைப்படி வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 85 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்தியா இந்த மாதிரி இருந்தது. அது நம்மளை வந்து ஆட்சி செஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலகட்டத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புன்றது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஒரு விதமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது அவங்க வந்து எந்த மாதிரியான அரசியலமைப்பு, அவங்களுக்கு எப்படி அரசியலமைப்பு பிறந்தது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரீஸ்லையுமே ஒரு விதமாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கி, அதாவது 1947 வந்து சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1949 வந்து இந்த அரசியலமைப்பு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 1947 1947 வாங்கி 1949 வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அரசியலமைப்பு சட்டமே வந்து ஒன்று ஒரு காலநிலைக்கு தகுந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா 1947 வாங்கி 2 வருஷத்துலேயே வந்து அரசியலமைப்பு சட்டம் வச்சு. ஸோ நம்ம நாடுமே வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதன் வழி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், சிலர்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முதல்ல வந்து யார் வந்து அதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வழிவகுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து அரசியலமைப்பு, எனக்குமே வந்து ஒரு பாதி விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு பாதி விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து தெரியாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம 75 இயர்ஸாக மேலே 5 அரசியலமைப்பு சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற கண்ட்ரிஸை விட நம்ம கண்ட்ரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thank you. Bye.